ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பரந்த ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே இந்த பவுலில் ஆட் பண்ணுறேன். எல்லா சிக்கனையும் நான் சேர்த்தாச்சு. இனி தேவையான அளவு உப்பு நான் இதில் தூவியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், காரம் கூடுதலாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதுவே காரத்துக்கு கரெக்டாக இருந்தது. இனி இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கன் இதில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இந்த சிக்கன் பீசஸுக்குள்ளே எல்லாம் இந்த மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ இந்த சிக்கனில் எல்லாம் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். இனி நான் இந்த கேப்பில் ஒரு கடாய் ஸ்டவ்வில் சூடு பண்ண வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் பட்டை, அதாவது 2 or 3 பீஸ் பட்டை போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கிராம்பு, ஒரு 3 அல்லது 4 பீஸ் கிராம்பு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 3 ஏலக்காயும் இதில் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு கூட ஜாதி பத்திரி இருந்ததுன்னா நீங்கள் அதையும் கூட இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போது கரிஞ்சிடக்கூடாது, சிம்லே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரும்போது கொஞ்சம் கசகசா சேர்த்து அதுவும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நான் இங்கே வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயம் நான் 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இதில் சேர்த்து நல்லா நம்ம இதை கிளறி விடணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். எப்படியும் நமக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதனால் பொறுமையாக நல்லா இந்த வெங்காயம் வதங்கிறது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்தில் மாறி இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் இனி இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துடலாம். ஒரு பூண்டு கிட்டத்தட்ட ஒரு 7 பல் பூண்டும், அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் நான் சதைச்சி வச்சுருக்கேன். அதை தான் இதில் சேர்த்துருக்கேன். இனி இந்த இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்து வதக்குறோம். இப்போ பச்சை மிளகாய் நான் முழுசாகவே போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம சிக்கனுக்கு காரம் சேர்த்துருக்கோம், பெப்பர் தூளும் சேர்த்துருக்கோம். அதனால் நான் முழுசாகவே பச்சை மிளகாயை இதில் சேர்த்தாச்சு. இனி இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை நல்லா போயிருச்சு. இனி நான் நல்லா பழுத்த ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு 3 முதல் 4 தக்காளி வரைக்கும் சேர்க்கணும். இது ரொம்பவே பெரிய தக்காளி, அதனால் நான் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். அதுவே கரெக்டாக இருந்தது. இனி இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அப்போது பழுத்த தக்காளி சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக மசிஞ்சு வரும். அதனால் நல்லா பழுத்த தக்காளியை சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் மசாலா சேர்க்க போகிறேன். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துருக்கேன். இனி இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இனி 2 டீஸ்பூன் மல்லித்தூள் நான் இதில் சேர்க்குறேன். மல்லித்தூள் நம்ம நிறைய சேர்க்கும்போது தான் அந்த கிரேவி ரொம்பவே சுவையாக வரும், கொஞ்சம் கட்டியாகவும் வரும். அதுக்காக தான் நம்ம மல்லித்தூள் சேர்க்குறோம். 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூளும் நம்ம இதில் சேர்க்கணும். ஜீரகத்தூள் இருந்ததுன்னா ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகத்தூள் நல்ல வாசனை கொடுக்கும். பெருஞ்சீரகம் இல்லைன்னா முழு பெருஞ்சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இனி மசாலா எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கணும். எல்லா மசாலாவும் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இனி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கனை எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நம்ம வதக்கின அந்த மசாலா கூட நல்லா படுற மாதிரி சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இந்த மாதிரி மசாலா கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 2 நிமிஷம் ஆகும். நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகும் நல்லா ஒருக்கா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அப்படியே நல்லா வேகணும். அப்போ தான் சிக்கனும் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சிக்கன் வெந்து இருக்குது பாருங்கள். இனி அப்படியே லைட்டாக கிளறி விட்டுறலாம். சிக்கனுக்கு நம்ம வச்சுருக்கிற தண்ணி கரெக்டாக இருக்குமான்னு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம இடையிலையும் அதை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அப்போது அடி பிடிக்காமலும் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போது சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இனி கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் மல்லி இலைகளும் நான் இந்த சிக்கன் குழம்புல நல்லா தூவி விடுறேன். இனி இதை நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும். அதுக்கப்புறம் நமக்கு சிக்கன் குழம்பு தயாராகிருச்சு. அவ்வளவுதான். குழம்புக்கு உப்பு சேர்க்கணுன்னா அதுவும் சேர்த்து நீங்கள் சிக்கன் குழம்பு இறக்கிடலாம். அவ்வளோதான். சுவையான சிக்கன் குழம்பு தயாராகிருச்சு. இந்த சிம்பிளான சிக்கன் குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.